நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசகனுடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும், மற்றும் உள்ள அடியார் திருவடிகளையும் நம்முடைய மனமே மொழிகளாகிய முக்கரணங்களை மிக பணிவோடு உரித்தாக்கி கொண்டு, இவருடைய அற்புதமான ஒரு புண்ணிய திருநாள், ஒரு நல்ல நாள், ஒரு பொன்னான நாள் இத்திருநாள். இறைவனை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்பார் நமது அப்பரடிகள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற வேத வார்த்தைக்கிறங்க இப்பேற்பட்ட நாளினை நாம் சைவ சித்தாந்த சாஸ்திர நூலிலே ஒரு நூலாகிய திருவருட்பயன் என்கின்ற நூலினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அற்புதமான ஒரு நூல். ஆனால் அடியாரெல்லாம் கவனம் வச்சு கொஞ்சம் ஸ்ரத்தையாக இதில் இருங்க. சாஸ்திர வகுப்பில் நம்ம கலந்துக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட கருத்தூண்டி சிந்திக்கலைன்னா சாஸ்திர வகுப்பு பயனற்று போயிடும். ஏன்னா அறிவியல் நோக்கிலே இது நம்ம உணர்ந்த வேண்டும். ரெண்டாவது, சாஸ்திர வகுப்பிலே நாம் சிந்திக்க வேண்டும். வகுப்பில் கலந்து கொள்வது ஒரு பட்சமாக இருந்தாலும் கூட நாம் இங்கே என்ன கேட்டோம், கேட்டவற்றை சிந்திக்கணும். அதனாலே அடியார்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால்தான் இந்த வகுப்பு பயன் தரும் என்பதை நான் முதற்கண்ணே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனாலே இன்று நாம் அற்புதமாக சென்ற வகுப்புகளிலே நாம் பதிமுதுநிலை என்கின்ற முதல் அதிகாரத்தினை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அதாவது இறைவனுடைய நிலைகள் என்ன என்பதை பற்றி நாம் சென்ற வகுப்புகளை பார்த்து முடித்து, இந்த இரண்டாவது அதிகாரத்திலே நாம் இறைவன் திருவருளால் நாம் இன்று நுழைகின்றோம். உயிரவை நிலை. அதாவது முதல் அதிகாரத்திலே நமது ஆசிரியர் கடவுள் என்பவர் யார், அவர் எப்படி இருந்தார், அவர் என்னெல்லாம் உயிர்களுக்கு செய்கிறார் என்பதை தான் நாம் பார்த்தோம். இப்போ உயிரவை நிலை என்கின்ற இந்த அதிகாரத்திலே உயிர்கள் என்றால் என்ன, உயிர்கள் எத்தனை வகை, உயிர்கள் என்னென்ன செய்கின்றது, உயிர்களுடைய நிலைகள் என்ன, உயிர்கள் பெறக்கூடிய அவத்தைகள் யாது என்பதனை பற்றி இந்த இரண்டாவது அதிகாரத்திலே உயிரவை நிலை என்கின்ற 10 குறட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆனால் இந்த குறட்பாவை சிந்திக்கிறது முன்பாக நாம் காப்புச் செயலாகி விநாயகப் பெருமானை முதற்கண் வணங்கி நாம் நூலுக்கு நுழைவோமாக. திருச்சிற்றம்பலம். நட்குஞ்சர கன்று கண்ணின் நன்னின் கலைஞானம் கட்குஞ்சர கன்று கான். அதாவது நட்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கட்குஞ்சர கன்று கான் என்கின்ற அற்புதமான ஒரு காப்புச்செய்யுள். அவரோட விநாயகப் பெருமான் நம்மளுக்கு அருள் புரிந்து அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை தொழுது நாம் நூலுக்கு நுழைந்தோமே ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட இந்த கருத்துக்கள் எல்லாம் கடினமாக அல்லாமல் எளிதில் நம் மனதில் பதியுமாறு நம்ம எல்லாம் உள்ள விநாயகப் பெருமான் செய்வார் என்பதனை நாம் முன்கணம் நாம் வழிபாடு செய்து விநாயகப் பெருமான் அருள் புரிய வேண்டும். மற்றும் நம்மளுடைய உமாபதி சிவாச்சாரியோட திருவடிகளை மீண்டும் ஒரு முறை நம் மனமொழிகளால் பணிந்து வணங்கி நாம் உயிரவை என்கின்ற நிலை என்கின்ற அதிகாரத்திலே நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். முதலிலே உயிர் என்றால் என்ன, அந்த உயிரவை நிலை என்பதனை பற்றி நாம் அதை படிப்போம். அந்த செய்வோம். இரண்டாம் அதிகாரம் உயிரவை நிலை. உயிரவை என்பது ஞானசம்பந்தர் பாசுரத்தில் இடம்பெற்ற சொல். தேவர் முதலாக சொல்லப்பட்ட உயிர்களின் தொகுதியை திவமலி தரு சுரர் முதலியர் திகழ்தரு உயிரவை என அவர் குறித்தருள்கிறார். அச்சொல்லையே உமாபதி சிவம் மேற்கொண்டு உயிரவை நிலை என இவ்வதிகாரத்திற்கு தலைப்பினை தந்தார் என்று கருதலாம். ஒரே இறைவன் என்பது போன்று ஒரே உயிர் என்று சைவ சித்தாந்தம் கூறுவதில்லை. ஒவ்வொரு உடம்பிலும் நின்று இன்ப துன்ப அனுபவங்களை அடையும் உயிர் வேறு வேறா ஆகும். ஆதலால் உயிர் ஒன்றல்ல பல என அறியலாம். உயிர்கள் பல என்பதற்கு அவை எண்ணற்றவை என்பதே பொருளாகும். உயிர்களின் தொகையை கருதும் போது பிறப்பெடுத்து உழல்கின்ற உயிர்களை மட்டுமல்லாது முன்பே முத்தி பெற்றுவிட்ட உயிர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். முத்தி பெற்றுவிட்டாலும் அவ்வுயிர்கள் இல்லாமல் போய்விடவில்லை. அவை முத்தி இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கின்றன. எல்லா உயிர்களும் என்றும் உள்ளவையே. சிவப்பிரகாசத்தில் உயிரிலக்கணத்தை கூற வந்த இவ்வாசிரியர் எண்ணறிதாய் என்று கூறியதோடு அமையாமல் அடுத்து நித்தமாய் என்றும் கூறியிருப்பதை காணலாம். எல்லா உயிர்களையும் சேர்த்து எண்ணி அவற்றின் தொகையை கணக்கெடுத்து கூற முடியாது. உலகில் வந்து சென்ற நாட்களும் இனிமேல் வரப்போகும் நாட்களும் ஆகியவற்றின் தொகை போல உயிர்களின் தொகையும் எண்ணில் அடங்கா. எல்லா உயிர்களும் ஆணவம் என்னும் மலம் உடையவை.
அம்மலம் உயிர்களிடத்தில் வன்மை, இடைமை, மென்மை என்ற வகையில் பொருந்தி இருக்கும். இது பற்றி உயிர்கள் மூவகைப்படுவனவாகும். ஆணவம் வன்மையாய் பற்றிய உயிர்களே மாயையின் தொடர்பை பெறும். மாயை உடம்பாகவும் உலகமாகவும் பரிணமித்து அவ்வுயிர்களை பெரிதும் மயக்கும். அவ்வுயிர்கள் தமக்கு துணையாக உள்ள இறைவனை அறியாது உலக வாழ்வில் மயங்கி நிற்கும். அவ்வுயிர்களே நாம். உயிர்களுக்கென்று எச்சுதந்திரமும் இல்லை. இறைவனது ஆணை செலுத்திய வழியே அவை செல்வனவாகும். அவைகள் தம்வயம் உடையவன அல்ல என்பதற்கு சான்று தேடி அலைய வேண்டாம். அன்றாடம் காணும் கனவே அதற்கு சான்று. ஏழை ஒருவன் கனவில் தன்னை பெரும் செல்வனாக கண்டு மகிழ்கிறான். செல்வன் ஒருவன் கனவில் தான் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நிற்பதாக கண்டு பதறிப்போய் கண் விழிக்கிறான். இப்படி கனவில் அறிவு மயங்கி நிற்கிற உயிர்களுக்கு தன்வயம் என்பது ஏது? கனவு நிலையிலேதான் இப்படி என்றில்லை. நனவு நிலையிலும் உயிருக்கு தன்வயம் இல்லை. விழிப்பு நிலையில் ஐம்பொறிகளில் வயப்பட்டு நிற்கின்றது. ஐம்பொறிகள் அறிவிக்கவே அறிகின்றது. அவற்றின் வழியிலே செல்லுகின்ற உயிரறிவு எப்படி சுதந்திர அறிவாகும்? சுதந்திர அறிவுடையது தானே சித்தி என்று பெயர் பெறுவதற்குரியது. அத்தகைய அறிவில்லாத உயிரை போய் சித்தி என்று அழைப்பது நல்ல வேடிக்கை. தன்வயமில்லாத உயிர் எந்த பொருளையும் சேர்ந்தாலும் அந்த பொருளின் தன்மையை பெறும். இது உயிருக்குரிய முதன்மையான இயல்பாகும். இங்கனம் சார்ந்தவற்றின் தன்மையை அடைகிற பொருள்கள் உலகில் பல உண்டு. கண், படிகம், ஆகாயம் முதலியவை இப்படிப்பட்டவை. அவை இருளில் இருளாயும் ஒளிவந்த காலத்தில் ஒளி பெற்றும் விளங்குவதை காணலாம். அதுபோல உயிரும் இருளாகிய ஆணவத்தை சார்ந்து அறியாமையே வடிவாய் நிற்கும். ஒளியாகிய திருவருளை சாரும் காலத்தில் அதன் அறிவு முழுதும் விளங்கி நிற்கும். உயிருக்கு சதசத்து என்ற பெயர் உண்டு. சத்து என்பது என்றும் மாறுதல் அடையாத பொருள். அசத்து என்பது தோன்றுதல், அழிதல் முதலிய மாறுதல்களுக்கு உட்படுவது. இறைவன் ஒருவனே சத்து பொருள், உலகம் அசத்து பொருள். உயிர் இவ்விரண்டையும் சார்ந்து நிற்கும் பொருள். கூகையின் கண்ணிற்கு பகலிலும் சூரிய ஒளி புலப்படாது. அதுபோல அனாதியில் உயிர்கள் இறைவனது ஞானமாகிய திருவருள் ஒளியில் இருந்தும் அத்திருவருளை உணர மாட்டாமல் ஆணவமாகிய இருளில் அழுந்தி நிற்கின்றன. அன்று தொற்று இன்று வரை அகலாத ஆணவ இருளே உயிர்கள் படும் துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம். திருவருள் ஒளியை பெற்று மலை இருளிலிருந்து நீங்கும் போதுதான் உயிர்கள் பிறவி துன்பம் நீங்கி பேரின்பத்தை அடையும். இனி கருத்துக்களை விளக்கமாக காண்போம். திருச்சிற்றம்பலம். அதாவது இது உயிரவை நிலையிலே உயிர்கள் இறைவன் என்றால் ஒருவன் என்பதை நாம் சென்ற அதிகாரத்திலே பார்த்தோம். உயிர்கள் என்பது ஒன்று இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் இங்கே தெரியுது. இப்போ நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 7 பேர் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இத்தனை பேர்லேயும் பாருங்கள், ஒவ்வொரு உடம்பிலும் ஒவ்வொரு ஆன்மா இருக்குன்றது. இப்போ எவ்வளோ கொசு வருது, எவ்வளோ ஈ வருது, எவ்வளோ பாருங்க. உயிர்கள் எண்ணற்றவை. உயிர்கள் ஒன்று அல்ல, இறைவன் ஒருவன். உயிர்கள் எண்ணற்றவை. பாசம் என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை, அது 3 என்று இன்னும் விரிப்பாக திரோதான சக்தி, மாயேயம் என்று 5ஆக சொல்வார். பாசம் என்றால் நம்ம இதற்கு 3 பார்த்தோம். ஆனால் இன்னும் 2 சேர்ப்பார்கள், திரோதான சக்தி மற்றும் மாயேயம் என்று சொல்லி 5ஆக சொல்வார்கள். எது? மலம். ஆனால் மலம் என்று சொன்னாலே ஆணவம். ஆனால் உயிர்கள் எத்தனைங்க? எண்ணில் அடங்கா உயிர்கள், கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது. அதான் ஆற்றின் மணலை அளவின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். திருப்புகழ் அற்புதமாக அருணகிரிநாதர் பாடுகிறார். அதாவது சொல்ற அற்புதமாக சொல்ற, அப்படிப்பட்ட ஆற்றின் மணலை அளவின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அப்படிப்பட்ட ஆற்று மணலை எவ்வளோ பொடி மணல் இருக்குது, அதை அளந்து கூட முடிக்க முடியாத எது? நம்ம எடுத்த பிறவின்னு நினைச்சு 1000 கோடி பிறவி எடுக்கும். ஒரு கொசுவாக எடுக்கிறோம், ஒரே நாள் தான் டக்குன்னு தச்சு தூக்கி போட்டுருவோம். ஒரு ஈயை எடுக்கிறோம், டக்குன்னு தவளை மொழிகுது. அவருங்க ஒரே நிமிஷம் உயிர் போயிட்டா இல்லையா? ஒரு எறும்பா எடுப்போம், அப்படியே போயிட்டே இருந்துன்னு ஒருத்தர் மெரிச்சிட்டு போயிடுவார். அப்போ அடுத்த அந்தந்த பிறவி அப்பப்போ முடிஞ்சு போயிடுது. அதனால நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் உயிர்கள் எண்ணற்றவை. இதை ஞாபகம் வச்சுங்க. உயிர்கள் எண்ணற்றவை, ஒன்று கிடையாது. உயிர்கள் பல. ஆனால் இறைவன் ஒருவன், உயிர்கள் பல. பாசம் என்று சொன்னால் 3. இது வரைக்கும் நீங்கள் கருத்தில் என்றைக்குமே வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை மறந்துடக்கூடாது. இதோட கருத்துக்கள் மறந்துட்டா கூட இதெல்லாம் வந்து என்றைக்கும் மறக்கூடாது. இறைவன் ஒருவன்.
தெய்வம் ஒன்றென்றிரு உண்டென்றிருன்னு சொன்னார்கள் பெரியவர். தெய்வம் ஒருவனே, ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம். ஒருவன் தான் இறைவன், ஒருவன் தான். அவர் யாரு? சிவம் தான். இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் நம்ம இருக்கக்கூடாது. நூலுக்குள்ளே வந்துட்டு ஐயா நம்ம 13 நிலையை முடிச்சிட்டோம். இப்போ உயிரவி நிலையை வந்து ஐயா இறைவன் இருக்கிறானான்னு சந்தேகம் கேட்டால் இன்னும் 13 நிலையே சரியாக படிக்க முடியும், அந்த சாப்டருக்கு போயிடுங்கன்னு சொல்லணும். மறுபடியும் ஒன்றாவது வகுப்பு அது. இப்போ நம்ம 2வது வகுப்பு வந்துருக்கிறோம். 1வது வகுப்பு முடிச்சாச்சு. நம்ம எந்த வகுப்பு வந்துருக்கோம்? 2ஆம் வகுப்புக்கு வந்துக்கிறோம். 2ஆம் வகுப்பு வந்தால் இப்போ இதை சிந்திக்க ஆரம்பம். 1ஆம் வகுப்புல நம்ம டவுட் வரக்கூடாது. 1ஆம் வகுப்புல என்ன கடவுளோட இருப்பு, அவர் என்னென்ன செய்கிறார், 5 தொழிலை மேற்கொள்கின்றாரா, அவர் எப்படி இருக்கிறார், எல்லாம் சிந்திச்சோமா இல்லையா? அப்போ 2ஆம் அந்த வகுப்புல நம்ம என்ன சிந்திக்க இருக்கிறோம்னா, உயிரவி நிலையில உயிர்கள் எண்ணற்றவை. இதை ஞாபகம் வச்சுங்க. முதல் கருத்து, உயிர்கள் எண்ணற்றவை. உயிர்கள் இருக்கக்கூடிய அந்த காரண நிலை 3. உயிர்கள் இருக்கக்கூடிய காரண நிலை 3, காரிய நிலை 5. இதெல்லாம் நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்க போகிறோம். காரண நிலை 3 என்பது கேவல நிலை, பெத்த நிலை, முக்தி நிலை. உயிர்கள் இருக்கக்கூடிய காரண நிலை 3. உயிர்கள் இது 3 கேட்டகரியில் தான் இருக்கும். ஒன்று அறிவே விளங்காமல் கேவல நிலையில் இருக்கும். அது சுத்தமாக அறிவுன்றதே இருக்காது. அஜ்ஞானமாகிய ஆணவம் இருளிலே கட்டுண்டு இருக்கும். அதுதான் நம்மளுடைய பழைய நிலை. அதான் கேவல நிலை. அடுத்த நிலையில் உயிர் வருகிறது. அது கருணையே வடிவாக இறைவன் நம்மளை இந்த நிலையிலே புகுத்துக்கின்றான். இதுக்கு சகல நிலை அல்லது பெத்த நிலைன்னு பேர். அது கேவல நிலை, இது பெத்த நிலை அல்லது சகல நிலை. இந்த நிலையிலிருந்து அடுத்தது நம்ம உயிர் செல்லக்கூடிய நிலை எதுனா முக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனோட திருவடியை சென்று அடைதல். அப்போ உயிருக்கு சிறப்பு இயல்பு எதுனா இறைவனோட திருவடியை சென்று அடைதல் தான் உயிருக்கு சிறப்பு. அப்போ இதெல்லாம் எதுங்க? பொது. உயிருக்கு இது பொது தான். சிறப்பு என்பது இறைவன் திருவடியாக தானே உயிருக்கு சிறப்பாக இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, அதை நான் இது உள்ள போதுமா சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் அந்த விளக்கம் சொல்லி நல்லா கருத்துண்டு சிந்திச்சிங்க. மாணிக்க வாசகம் அற்புதமாக சொல்ல, இருதலை கொள்ளியுன் உள்ளெரும் ஒத்து நினை பிரிந்து வருந்துகின்றேனை விடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல். அதாவது இருதலை கொள்ளியின் உள்ளெரும் ஒத்து நினை பிரிந்து. இருதலை கொள்ளி அதாவது இது எப்படின்னா, ஒரு எறும்பு என்ன பண்ணா, ஒரு கட்டை வச்சுங்க. இந்த பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் நெருப்பு, அந்த நடுப்புற ஒரு எறும்பு மாட்டிக்கிச்சுன்னா இந்த பக்கம் போக முடியுமா, இந்த பக்கம் போக முடியுமா? இருதலை கொல்லியின் உள்ளெறும் ஒத்து நினை பிரிந்துன்னு சொல்கின்ற அந்த எறும்பு நிலை எனக்கு ஏன் சொன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க சிவநேய செல்வர்களே. இறைவன் பேரானந்த வடிவானவன், அவன் மாற்றம் இல்லை. அவன் பாட்டு சந்தோஷமா இருந்தாலும் அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் மலம் அறிவே அற்ற அது பாட்டுங்குது. பாருங்க நல்லா பாருங்க. நம்ம தான் ஒன்றும் கேட்டால் பாவம். நீங்கள் இப்போ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். அதாவது இறைவன் பேரறிவு உடையவன் ஒரு பக்கம். நல்லா பாருங்க, பேரறிவு உடையவன் ஒரு பக்கம், அறிவே அற்ற ஜட பொருள் ஒரு பக்கம். அது எந்த மாற்றமும் இல்லை, அது அறிவற்று தான் இது இருக்குது. இதுக்கு எந்த மாற்றமும் இல்லை, அது அறிவுடையதான் இருக்குது. உயிர் பாருங்க, உயிர் எப்பொழுதுமே தன்னிலையாக உயிர் இருக்காது. உயிருக்கு தன்னிலை என்கின்ற ஒரு நிலையே உயிருக்கு கிடையாது. சார்ந்ததன் வண்ணமாகத்தான் உயிர். இது உயிருக்கு விதித்த விதி, அதை மாற்ற இயலாது. இது என்னையா? அதுதான் ஏன் இயற்கை, அதால் மாற்ற முடியாது. உயிரோட இயற்கை அது. அதாவது உயிர் ஒன்று பதியை சார்ந்திருக்கும் அல்லது பசுவை சார்ந்து உயிர் இருக்கும். அப்போ அதாவது பாருங்க, ஒன்று பதியை சார்ந்து உயிர் இருக்கும் அல்லது அதை பாசத்தை சார்ந்து இருக்கும். அது இரண்டையும் சார்ந்து தான் உயிர் இருக்குமே தவிர தனிச்சு உயிரால் இயங்க முடியாது. அதனால தான் இப்போ ஆசிரியர் அற்புதமாக அவர் படித்தாரு பாருங்க. சதசத்து உயிர் அறிவுள்ள பொருளும் சொல்ல முடியாது. ஏன்னா அறிவுள்ள பொருளும் எப்போவுமே அறிவுடையதாக தான் இருக்கணும். ஆனால் உயிர் பாசத்தோடு சேர்ந்து சில சமயம் என்ன செய்யுதுங்க, தன்னோட அறிவு குன்றி போய்விடுகின்றது. அதனால் உயிர் முழு அறிவு ஆகாது. ஒரு முழு அறிவுடைய பொருள் என்றுமே ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் அப்படி உயிர் இல்லையே. சரி, அறிவே இல்லாத பொருளாக இருந்தால் அறிவு இல்லாத பொருள் செயல்படுமா? போகுது, வருது, புக்கு படிக்குது, சமையல் பண்ணுது, சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது. அப்போ அறிவும் ஒன்று இருக்குது. இது ஜடம். இப்போ உயிருக்கு அறிவு இல்லைன்னா இது அப்படியே உட்காந்துக்கணும். இப்போ கல் மாதிரியே இருக்கணும். அப்படியே இருக்குது, போது, வருது, எல்லாம் செய்யணும். அப்போ அறிவு உள்ள பொருள். சரி, அறிவே வடிவாகிய பொருள்னு சொன்னால் அப்படி இல்லைங்க. எனக்கு அறிவு அப்படியே நிலையாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. அப்போது உயிர் சித்து பொருளும் சொல்ல முடியாது, அச்சித்து பொருளும் சொல்ல முடியாது. அதான் சத்து அப்படின்னா அறிவுள்ள பொருள், அசத்து ஏன்னா அறிவில்லாத பொருள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இறைவன் சத்து பொருள்,
ஆணவ மலமாகியது அசத்து பொருள். பாசம் என்பது அசத்து, இறைவன் என்பது சத்து, சத்து பொருள். ஆனால் உயிர் பார்த்தீங்கன்னா இதை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. அதனால சத்து பாதி அசத்து பசந்து உயிர் சதசத்து என்ற பெயர் பெறுகின்றது. உயிர்கள் சதசத்து, மறந்துடக்கூடாது. சதசத்துனா என்ன அர்த்தம்? சதப்பாதி அசத்து பாதி சேர்ந்து சதசத்து, இதுதான் உயிர். அப்போ உயிர் பாருங்க, சிவத்தை சார்ந்தால் சிவமாகவே நிற்கும், பாசத்தை சார்ந்தால் பாசமாகவே நிற்கும். அப்படி குழந்தைகிட்ட போனால் ஐயோ என் புள்ளன்னு புள்ளையாவே நிற்கும். சிவத்துக்கிட்ட வந்தா என்ன புள்ள பெத்துனா வந்தோம் அப்படி சிவமாகவே நிற்கும். ஏன்னா உயிரோட தன்மை இது என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண. இப்போ ஐயா எங்கள் பாடத்துனுங்கிற பின்னாடி விஜய் வந்துட்டு எல்லாம் ஊர் உந்தி புதி ஏன் உயிரோட இதில் என்ன ஐயா உயிரோட குணம்னா, உயிருக்கு சில இனக்களம் சொல்கின்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உயிர் எப்பொழுதுமே எதங்க சாருனா தீயதை தான் பற்றும். இது உயிரோடைய குணம். உயிர் குணம் எதுனா நல்லதை சாரும் சொல்றா, சாராது, தீயதை தான் சார். அது உயிரோட இயல்பு குணமாகவே இருக்கு. உயிர் எப்படின்னா தீயதை தான் பற்றும். ஒரு நல்லது ஒன்று இருக்குது, தீயது ஒரு பற்று இருக்குதுன்னா தீயதை தான் சற்றும் பற்றும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாமே பட்டும். ஒருத்தனா பண்ணுவாங்க பாருங்க, எக்ஸாம்லாம் பாரு, பையன் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவான் தமிழ் பாட்டை, சீவில் உட்காந்து மெய்தான் அருமி எதிர்த்து உண்மையே அப்படின்னு அது ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுவான். ஒன்றுமே இல்லாமல் டிவியில் ஒரு 4 வரி ஒரு டக்குன்னு மனப்பாடம் ஆகிடுது. ஏன்னா உயிர் அப்படியே சென்று அதை பற்றும். ஆனால் ஒரு நல்ல விஷயத்த உயிர் என்னைக்குமே பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்க ஆரம்பிக்கும். அது என்னதுன்னா உயிர் இயல்பு என்று சொன்னார்கள் நம்ம சைவ சித்தாந்தத்தில். அப்போ பாருங்க, உயிர் இயல்பாகவே அனாதியிலே சென்று பாசத்தை சார்ந்து இருக்கின்றது. ஆனால் உயிர் எப்பயா போய் பாசத்தோட சார்ந்தது. பாசம்னா என்ன மறந்துடக்கூடாது, நான் படிச்சிருக்கிறோம். என்ன ஆணவம், கண்மம், மாயை. நான் எங்கெல்லாம் பாசம் சொல்கிறனோ இதை தான் சொல்கிறேன், நீ ஞாபகம் வச்சுக்கணும். டக்கு டக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆணவம், கண்மம், மாயை சொல்ல முடியாது. ஏன்னா இது 3 சேர்ந்தது தான் பாசம். அப்போ இந்த கலை சொற்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி வச்சுக்கணும், கொஞ்சம் ஞாபகம் பண்ணி தான் ஆகணும். வழி சில கலை சொற்களையும் நம்ம என்ன செய்யணும், மனனம் பண்ணி தான் ஆகணும். பாசம் என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை. பசு என்று சொன்னால் உயிர்கள் எண்ணற்றவை. பதி என்று சொன்னால் இறைவன். அதை நம்ம என்னைக்கே ஞாபகம் வச்சுக்கணும். இது மறந்துடக்கூடாது. நம்ம எல்லா வகுப்பு 2ஆம் வகுப்பு போட்டு இது மெயினானு மறந்துடக்கூடாது. ஏன்னா முப்பொருள் உண்மையை அன்றைக்கி அப்படி தான் இந்த விரலை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ நம்ம என்னைக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5 மறக்கக்கூடாதுன்னு தான் நான் விரலை வச்சு சொல்லி கொடுத்தது. ஏன்னா 5 விரல் நம்மளுக்கு இருந்துகிட்டே அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது உயிர்கள் எண்ணற்றவை. உயிர்கள் காரண நிலையிலே 3 அவத்தைகளுக்கு உட்படுகின்றது. அவை கேவல நிலை, பெத்த நிலை, முத்தி நிலை. அப்போ இப்போ உயிர்கள் அதாவது காரிய நிலையிலே சகல நிலையிலே 5 அவத்தைகள் பெறுகின்றதெல்லாம் நான் விளக்கமாக இனி வரும் காலங்களிலே பார்ப்போம். இப்போ பார்த்தது உயிர்கள் எண்ணற்றவை, அது நல்லா பார்த்துருக்கோம். உயிர்கள் எண்ணற்றவை. உயிர்கள் இருக்கக்கூடிய அவத்தைகள் பார்த்தோன்னா காரணநிலை 3 அவத்தை. ஒன்று கேவல நிலை, அறிவே இல்லாத ஒரு நிலை. அதை ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அதை பேர் கூட விட்டுருங்க. அறிவே இல்லாத ஆணவத்திலே அழுந்தி நான் என்பதை அறியாமல் இருந்த நிலைக்கு தான் கேவல நிலைன்னு பேர். அது இருள், அஞ்ஞானமாகிய இருள். இறைவன் கருணையே வடிவாகிய இறைவன் இந்த உயிர்களும் தன்னிலை பெற வேண்டுமே என்று எண்ணி அந்த கேவல நிலையில் இருந்து குளிர்கிறவனுக்கு சட்டை கொடுப்பது போலவும் வசதி இல்லாதவனுக்கு பொருளை கொடுப்பது போலவும் உயிர்களுக்கு தனு காரண போவன போகத்தை 4 அளித்து கொடுத்த நிலை இந்த சகல நிலை. இப்போ நம்ம இருக்கிறது 2வது கேட்டகரியில் இருக்கிறோம், சகல நிலையில் இருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போனோம், முத்தி நிலைக்கு போனோம். ஆனால் சகல நிலையிலே பிறந்த நாம் இங்கே இருக்கக்கூடிய உபகரணங்களிலே மயங்கி மாயையிலே அழுந்தி இதுதான் போலும், இதுதான் நான், இதுதான் என் உடம்பு, இதுதான் என் பொண்ணு, ஐயோ பசங்கள்லாம் நான் எப்படி வாழ்வேன், என் வீட்டுக்கார விட்டு நான் எப்படி பிரிவேன்னு இதிலே அழுந்தி இங்கேயே பிறப்பு உறப்பிற்கு உட்பட்டு பல காலம் இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. அந்த கேட்டகரிக்கே போல. ஆனால் ஐயா முத்திலே சென்று உயிர்கள் அடையலையானா அப்படியும் இல்லை. இன்றளவும் உயிர்கள் முத்திக்குட்பட்டு இருக்கின்றன. இன்னைக்கும் பல உயிர் முக்தி அடைஞ்சிருக்குது. இன்னைக்கும் பல உயிர்கள் கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வந்திருக்கு. இதை மறக்கக்கூடாது. கோடி உயிர்கள் இன்னைக்கு பிறந்திருக்குது, கோடி உயிர்கள் இன்னைக்கு இறந்திருக்குது, கோடி உயிர்கள் முக்தி அடைந்திருக்கிறது. அதுதான் நம்ம ஆசிரியர் சொல்கின்றார், முக்தி அடைந்த உயிர்களையும் சேர்த்து எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்ம நினச்சக்கூடாது முக்திதான் உயிர்கள் முக்தி அடைஞ்சிட்டா அது சிவமாக போயிடுச்சானா? இல்லை, சிவமாம் தன்மையை பெற்றிருக்கின்றதை ஒழிய அவையும் உயிர்களே.
சிவத்தோடு சார்ந்து சிவமா நிற்கும். ஆனால் அது சிவம் அல்ல. என்னைக்கு நல்லா ஞாபகிங்க, மனுஷன்தான் என்னைக்குமே இறைவனாக முடியாது. ஒரு சூரிய ஒளியில் நின்னா சூரியத்தோட பிரகாசத்திலே நாம் தென்படுவோம். அதனால நான் சூரியனாக முடியாது. இப்போ நான் சூரிய வெளிச்சத்தில் போய் நிற்கிறேங்க, பகல் ஒரு மணிக்கு ஒரு கிரவுண்டில் நிற்கிறேன், நான் நல்லா தெரியுவேனா இல்லையா? தெரிவேன். அதே இருளில் போய் நான் நிற்கிறேன், அமாவாசை இருக்கலாம், நான் தெரியும், நான் தெரிய மாட்டேன். அப்போ சூரிய ஒளியில் நான் தெரியுது என்னோட திறமை இல்லை. சூரிய ஒளினாலே என்னுடைய முகம் தெரிப்படுகிறது ஒழிய சூரியன் நான் அல்ல. அதுபோல இறைவனான் தன்மையை பெற்று நாம் நிற்போம். அப்போ நம்ம எல்லாரும் தெரிவது போலே அந்த சூரிய ஒளியை நம்ம அனுபவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இறை ஆற்றலை நம்ம அனுபவித்துக் கொள்வோம். ஆனால் இறைவனும் நாமும் ஒன்று அல்ல என்பதை முதற்கண் நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் உயிர்களின் தொகை அப்படின்ற அற்புதமான முதல் குறட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குறள் 11 உயிர்களின் தொகை. பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. பொருள். மீண்டும் ஒரு முறை. பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. இந்த குறட்பா முக்கியமானதா? பொருள். குறள் 11 உயிர்களின் தொகை. பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. பொருள். இதுவரையில் பற்று நீங்கி முத்தி பெற்றவர்கள் எத்தனை பேர் என்பதை எண்ணி சொல்லுதல் முடியாது. இதுதான் நான் சொன்னேன். முத்தி பெற்ற உயிர்களையும் எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் இப்போ முக்திக்காக இருக்கக்கூடிய உயிர்களையும் எண்ணி சொல்ல முடியாது. அதே போல் இன்னும் பல உயிர்களும் என்ன பண்ண முடியாது, சொல்லி முடிய இயலாது. அதை நம்ம சிந்திச்சுக்கணும். இது உலகம் தோன்றிய காலம் தொட்டு இதுவரையில் வந்து போன நாட்களை எண்ணி சொல்வது போல முடியாது செயல். அவ்வாறே இனிமேல் பற்று நீங்கி முத்தி பெற இருப்பவர்களின் எண்ணிக்கையும் சொல்லுதல் முடியாது. இதுவும் உலகம் முடியும் வரை இனி மேல் வர இருக்கின்ற நாட்களை எண்ணி அறிய முயல்வது போல முடியாத செயலேயாகும். இதுவே இது பாருங்க, அதாவது அறிய முயல்வது போல முடியாத செயலே ஆகும் என்பதை நம்ம பார்க்கணும். அதாவது பாருங்க, இதுவரையில் பற்று நீங்கி முக்தி பெற்றவர்கள் எத்தனை பேர் என்பதை என்ன சொல்ல முடியாதுங்க, எண்ணி சொல்லுதல் முடியாது. அதே நம்ம எத்தனை நம்ம என்ன பண்ணுறது, எண்ணி கணிச்சு சொல்ல முடியாது. அதே போல இது உலகம் தோன்றிய காலம் தொட்டு இதுவரையில் வந்து போன நாட்களை எண்ணி சொல்வது போல முடியாத செயல். எத்தனை நாட்கள் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல இயலாது. அதுபோல அவ்வாறே இனிமேல் பற்று நீங்கி முக்தி பெற இருப்பவர்களின் எண்ணிக்கைகளையும் சொல்லுதல் முடியாது. அதுதான் சொல்றேன், உயிர்கள் என்றளவு முக்தி பெற்றுக்கொண்டே இருக்கின்றன. அதே போல பிறப்புக்கு இருக்கக்கூடிய உயிர்களும் காத்து கொண்டு இருக்கின்றது. பல உயிர் காத்துக்கின்றது. பல உயிர்கள் பிறப்புல வந்து அனுபவிச்சிருக்குது. பல உயிர்கள் முக்தி பெற்றுக்கொண்டே இருக்கின்றன. நாம் நினைக்கிறோம், நமக்கு தான் தெரிவதில்லை. பல உயிர்கள் அதுதான் பக்குவத்திற்கேற்ப முக்தி அடைந்து கொண்டே இருக்கின்றன. அவள் முக்தி பெற்ற உயிர்களையும் எண்ணி கொண்டற்றுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உயிர்கள் நிறைய உயிர்கள் முக்தி அடைந்தன. சொற்பொருள். துறந்தோர் தொகை. பற்றினை நீக்கி வீடு பெற்றவர்களது எண்ணிக்கை. பிறந்த நாள் போலும் அவர்கள் அதற்கு முன்னே பிறந்து உலக வாழ்வில் உழன்று நாட்களின் எண்ணிக்கை போன்றது ஆகும். துறப்போர் தொகை. இனிமேல் வீடு பெற இருப்பவர்களது எண்ணிக்கையும் மேலும் பிறக்கும் நாள் போலும் அவர் வீடு பெருங்காரும் மேலும் மேலும் பிறந்து உலக வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை போன்றது ஆகும். அதாவது எண்ணிக்கை சொல்ல இயலாது என்பது கருத்து. நம்ம எண்ணிக்கை சொல்ல இயலாது, அதுதான் நம்ம கருத்து வந்து சிந்திச்சுக்கணும். விளக்கம். உலகில் எண்ணற்ற உடம்புகள் காணப்படுகின்றன. புல் பூண்டுகள், பயிர்கள், மரம், செடி, கொடிகள் ஆகிய உடம்புகளில் உள்ள உயிர்கள் தாம் எத்தனை. உயிர்கள் பாருங்க, பல உடம்புகளே. தனுனா உடம்பு, பல உடல்கள் இருக்கின்றது. நம்ம ஒரே மனுஷ உடல் மட்டுமா இருக்குது? மரம், செடி, கொடி போன்ற தாவரங்கள் எத்தனை? அவை ஏழு பிறப்புகளும் தனு பல வகை. இவை தவிர நிலத்தில் ஊறும் உடம்புகள், நீரில் இயங்கும் உடம்புகள், பறவை விலங்கு மக்கள் உடம்புகள் என பல்வேறு வகையாக காணப்படும் உடம்புகளில் வாழும் உயிர்கள் தாம் எத்தனை. அவற்றை கணக்கிட முடியாது என்பதனாலே உயிர்களின் எண்ணிறந்தன என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. உயிர்கள் எண்ணிறந்தன, இந்த கோட்பாட்டை மட்டும் மனசுல வச்சுக்கணும். உயிர்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத பல உயிர்கள் உள்ளது. முடியாமைக்கு ஓமை. ஆசிரியர் உமாபதி சிவம்
இச்செய்யுளில் உயிர்கள் எண்ணிலடங்கா என்பதை சொல்ல வருகிறார். அதனை ஒரு புதிய முறையில் சொல்கிறார். நம் மனத்தில் நன்கும் பதியும்படி சொல்கிறார். முத்தி பெற்றவர் எண்ணிக்கையும் இனி பெற இருப்பவர் எண்ணிக்கையும் கணக்கிட்டு சொல்லுதல் முடியாது. அம்முடியாமைக்கு ஓமை சொல்லுகிறார். இதுவரை உலகில் வந்து சென்ற நாட்களையும் இனிமேல் வரப்போகின்ற நாட்களையும் யாரேனும் கணக்கிட்டு சொல்ல முடியுமா? இம்முடியாமை போன்றது அம்முடியாமை என்கிறார். அதாவது இதுக்கு ஒரு ஓமை சொல்லுங்க. நம்ம காலம் தொட்டு எப்போங்க டேட்டு தொடங்குச்சுன்னா சொல்ல முடியுமா? கணிச்சு சொல்ல முடியாது. நம்ம சும்மா சொல்லி 2000 வருஷம் தான் நம்ம வாழ்ந்துருக்குறோம். அப்போ அது முன்னாடி வாழாமல் இருக்கிறாங்க, அப்போ சொல்ல முடியாது. ஏதோ குறிப்பிட்டு அப்போ ஏதோ நம்ம ஒரு கணிப்பிலே சொல்லலாமே ஒழிய குறிப்பிட்டு இந்த தேதியில் தான் உயிர்கள் இருந்துச்சுன்னு நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. அதே போல் இத்தனை ஆண்டில் முடிஞ்சிட ஒரு ஆண்டை கணித்து சொல்ல முடியுமாங்க? முடியாது. அப்போ நாட்களை நம்ம எண்ணி கணித்து சொல்ல முடியாது. அதே போல் உயிர்கள் எத்தனை வகை என்பதனையும் உயிர்கள் அப்படின்னு நம்ம அந்த எண்ணிக்கையில் சொல்லி நம்ம அடக்கி விட முடியாது. மக்கள் மேல் வைத்து கூறுதல். இங்கே ஒன்றை அறிதல் வேண்டும். ஆசிரியர் மக்களாகிய உயிர்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு துறப்போர் தொகை என்று கூறுகிறார். வீடு பேற்றிற்கு வழியாய் இருப்பது பெரும்பாலும் மக்கள் பிறப்பே ஆதலில் இங்கு மக்கள் மேல் வைத்து கூறினார் எனலாம். ஆயினும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர தொகுத்து அவை எண்ணில என்று ஓதுதலே அவருக்கு கருத்தாகும். இறுதியில் நின்ற தொகை என்ற சொல்லை 4 இடங்களில் கூட்டி துறந்தோர் தொகை பிறந்த நாள் தொகை போலும் துறப்போர் தொகை மேலும் பிறக்கு நாள் தொகை போலும் என அமைத்து கொள்ள வேண்டும். இறுதியில் நின்ற தொகை என்ற சொல்லை 4 இடங்களில் கூட்டி துறந்தோர் தொகை பிறந்த நாள் தொகை போலும் துறப்போர் தொகை மேலும் பிறக்கும் நாள் தொகை போலும் என்பதை நாம் என்ன பண்ணுங்க அமைத்து கொள்ளுதல் வேண்டும். அதான் துறந்தோர் தொகை துறப்போர் தொகை. துறந்தோர் தொகைன்னா முக்தி பெற்றவர்கள், துறப்போர் தொகைனா இனி முத்திக்காக காத்து கொண்டிருப்பவர்கள். அப்போ இதுவும் துறந்தோர் தொகையும் எண்ணில் அடங்காதது, துறப்போர் தொகையும் எண்ணில் அடங்காது. இன்னமும் முக்தி பெற்றதாக காத்து கொண்டிருக்க உயிர் எவ்வளோ இருக்குது? இதான் துறப்போர் தொகை. அப்போ துறந்தோர்னா முக்தி பெற்றவர்கள். அப்போ இங்கே ஆசிரியர் வந்து இந்த ஓமையை வைக்கிறார். துறந்தோர் என்பதற்கு முக்தி பெற்றவர்கள் என்றும் துறப்போர் என்பதற்கு முக்திக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் என்றும் குறிப்பிடுகிறார். துறப்போர் என்று கூறிய காரணம் மக்களை இரு திறத்தினராக பாகுபாடு செய்கிறார் ஆசிரியர். ஒரு வகையினர் முன்னரே முக்தி பெற்று விட்டவர்கள், இன்னொரு வகையினர் முக்தி பெறாமல் எஞ்சி உள்ளவர். இது நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இதுல பாருங்க, சகல நிலையில் இருக்கிற உயிர்களை துறப்போர் தொகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது துறப்போர் தொகை. எது? சகல நிலையில் இருக்கிறது. ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியர் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். துறப்போர் தொகை துறந்தோர் தொகை. துறந்தோர் என்பது முக்தி பெற்றவர்கள், துறப்போர் என்பது நம்ம முக்திக்காக கூட சகல நிலை. கேவல நிலையை ஆசிரியர் சொல்லவே இல்லை. ஏன்னா அது கேவலத்திலே இருக்கின்றது, அது எந்த செயலும் இல்லை. செயலுக்கு வந்தால் தானேங்க முக்தி பெற ஆசை வரும். இப்போது ஒரு உயிர் இப்போ புரிஞ்சு இல்லைங்களா? கேவல நிலையில் இருக்கும்போது உயிர் செயலற்று இருக்குது, அப்போ அது எந்த செயலும் இல்லை. ஆனால் சகல நிலைக்கு வரும்போது உயிர் செயலுக்கு உட்படுகின்றது. அப்போ இது என்ன பண்ணலாம்? முக்திக்கு இது நம்ம மட்டும் இல்லை. அதான் நான் ஒன்றுன்னு சொல்கிறேங்க, முக்திக்கு உரியது மக்கட்பிறப்பு, அதையும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் மக்கட்பிறப்பு மட்டும் என்பது நாம் வைத்து கொள்ளலாமா என்று கேட்டால் அப்படியும் வரையறுத்து சொல்லிவிட இயலாது. ஏன்னு சொன்னால் உமாபதி சிவாச்சாரியாரே, இந்த நூலை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியாரே என்ன செய்தார் என்று சொன்னால் முள்ளிச்செடிக்கு முக்தி அளித்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஓரறிவு தாவரமும் முக்திக்கு உரியது என்பதுதான் நம்மளோட சைவ சமயம். இப்ப ஆசிரியரே சொல்லியிருக்கின்றாரே. அப்போ ஓரறிவு உயிரிலிருந்து 6 அறிவு படைத்த மக்கள் வரைக்கும் முக்திக்கு உரியவர்கள். மக்கள் மட்டும் முக்திக்கு உரியவர்கள் அல்ல, அனைத்து உயிர்களும் பக்குவத்திலே முக்தி அடையும் என்பது தாவரத்திற்கும் முக்தி கொடுத்தார் என்றால் அந்த தாவரமும் உயிர் உள்ளவை என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சும்மா போகிறோம், சில பேர் சும்மாவே அந்த எலியை பூச்சி கிள்ளுவான், அடிப்பான் மரத்தை, அதுகளுக்கும் உயிர் உண்டு, அது அப்படியே நிற்கிது, அவ்வளோதான் ஒழிய அதுக்கும் ஓரறிவு உண்டு. தொடுதல் என்கின்ற உணர்வு மட்டும் அதுக்கு இருக்குது. இது எப்படிங்க உணருது? அது தொட்டா அது தெரியுதா? தெரியுதுங்க. இது எப்படி உணருது? தொட்டாசினின்னு ஒரு செடியே இருக்குது, தொட்டவனே எப்படி இல முடுது? அப்போ அதுக்கு அந்த அறிவு தான் இல்லையா? அது கண்ணால் பார்க்குறோம்ல. அப்போ தொடுதல் வந்த உடனே அது மூடுதுன்னா அப்போ ஏதோ அதுக்கு உணர்வுக்கு தான் இல்லையா? அதுதான் ஒரு உதாரணம். அதுதான் நம்ம பாருங்க, கடவுள் வழிபாட்டிலே அற்புதமாக வைத்தார். எங்க சுவாமியை கும்பிடணுமா? ரொம்ப கஷ்டப்படாது. இறைவன் எங்க இருக்கிறான்? ஓரறிவு புள்ளிலும் இருக்கின்றான்.
ஒன்றுமே இல்லாத மலத்திலும் இறைவன் இருக்கின்றான். அதை உணர்த்த வேண்டிய நம்மளுடைய தமிழர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு பொங்கல் வந்தால் போதுங்க. அந்த காலத்துலாம் பாருங்க, நம்ம மாட்டு பொங்கல்லாம் இது பண்ணுவோம். ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் சிந்திப்பீங்க. மாட்டு பொங்கல்லாம் கொண்டாடுவோம். என்ன பண்ணுவோம், காலைல எழுந்துப்போம், சாமி எல்லா பொங்கலுக்கு என்ன பண்ணுறது, காலையில் இது மாடெல்லாம் குளிப்பாட்டுவாங்க. அப்போ வாசல் படியிலே அந்த பழக்கம் இருக்குது. என்னம்மா செய்வாங்க, விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க. அந்த காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த விநாயகரை பிடிக்கும் போது பார்க்க சொன்னால், அந்த சாணத்திலே அந்த விநாயகரை பிடித்து வைப்பார். பார்த்துருக்கேன் இதை எல்லாரும் பார்த்துருக்கேன். அந்த சாணம் இருக்கும், மாட்டோட சாணத்தில் விநாயகரை பிடிச்சி வச்சு அந்த அருகம்பில்லை வைப்பாங்க, வச்சு இறைவன் வழிபாடு செய்வாங்க. அப்புறம் ரொம்ப மழக்கு இல்லை, அப்படியே ஒரு சாணத்தை வைத்தாங்க, அருகம்பில்லை வச்சாங்க, விநாயகரை கும்பிட்டாங்க. அப்போ விநாயகர் வரலையா, சுவாமி வந்து அங்கே அருள் பாலிருக்கின்றார். அப்போ என்ன தெரியுது, மலம், அது சாணம் என்றாலும் அது பசுவினோட மலம் தானே அது. அப்போ மலத்திலும் இறைவன் இருக்கான்றது இது ஒரு உதாரணம் வச்சா. அவன் இல்லாத இடம் இல்லை. அப்போ ஓரறிவு தாவரத்தையும் வச்சோம், அருகம்பில்லை வச்சு வழிபாடு செய்வோம். அப்போ வழிபாடு செய்வது என்னதுங்க, நம்ம எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப எளிமை தான். ஆனால் நம்ம செய்யணுமே, அந்த பக்தியாக செய்யணும், அதெல்லாம் முக்கியமாகுது. அப்போ நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துக்கணும். அதுதான் சொல்லுகின்றேன். அப்போது அந்த கேவல நிலை என்கின்றது உயிர்கள் அறிவே இல்லாத நிலை. அப்போது நம்ம சகல நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் துறப்போர் தொகை, அப்புறம் முக்தி பெற்ற உயிர்கள் துறந்தோர் தொகை. இதை உயிரை ரெண்டாக பிரித்து சொல்லுகின்ற ஒரு ஓமை வைத்து, முக்தி பெற்றவரை துறந்தோர் என குறிப்பிட்டது போல் முக்தி பெறாமல் இருப்பவரை துறவாதோர் என்றுதானே குறிப்பிட வேண்டும். அதாவது இது நல்ல கருத்தா சொல்றாங்க. துறவாதோர் சொல்லிட்டா என்னைக்குமே துறவாதோர் சொல்ல முடியாதுங்க. இப்போ உமா அம்மா இருக்கிறாங்க, நம்ம தாசாமா இருக்கிறாங்க, இப்போ அம்மாலாம் இருக்கிறோம். இப்போ அம்மா, இப்போ 2 அம்மா தான் இங்கே இருக்கவங்க, 2 பேர் தீக்க வாங்காதோன்னு வச்சுங்க. இப்போ இவங்க தீக்கையே வாங்க மாட்டான்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன், இப்போ வாங்கலாம், அடுத்த வருஷம் வாங்குவாங்க, இல்லை 10 வருஷம் கழிச்சவங்க, இல்லையா அடுத்த பிறவியில் வாங்கலாம். அதுதான் ஆசிரியர் உணர்ந்து இவங்க துறவாதோன்னு சொல்லலை. அதாவது இன்னைக்கு முக்தி பெறலாம், நாளைக்கு பெறலாம், அடுத்த வருஷம் பெறலாம், 5 பிறவி கழிச்சு கூட பெறலாம். பெறாதவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சைவத்தில் முக்தி என்பது எல்லாருக்கும் பெறும் வரும். இங்கிருந்து இந்த உட்காந்துற உயிர்கள் அனைத்து எது முக்தி பெற்று சென்று கொண்டிருக்கிற உயிர்கள் தான் அனைத்தும் முயற்சி செய்து கொண்டிருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் எதுங்க பலனு, முக்தி அடைவது தான் பலன். அதுக்காக தான் முயற்சி செஞ்சுருக்குது. அப்போ இது வந்து என்னது, துறவாதும் சொல்ல முடியாது, துறப்போர். ஒரு நாள் இதுக்கு என்ன இருக்குதுன்னா, இது என்ன அப்படிப்பட்ட பாருங்க, துறப்போர். அப்போ இது எதிர்காலத்தை வைத்து சொல்கின்ற துறப்போர். என்னைக்குங்க வருவாருங்க, சிவருமான வழிபாடு பண்ணிக்கிறாங்க. எப்போங்க, கும்பிட்டு நேரியா ஒரு நாள் வருவான் அந்த ஆளு. அதே மாதிரி தான் நீ கும்பிட்டு நேரி ஒரு நாள் துறப்ப, அதான் துறப்போர். துறப்போர் என்பது எதிர்கால வினைமுற்று. அப்போ ஒரு நாள் துறப்போர், என்னைக்கு சொல்ல முடியாது துறப்போர். ஆனால் நம்ம பாருங்க, வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒன்று திறந்துன்னு தான் வரும். ஒருத்தர் பாருங்க நல்லா பஜ்ஜி சாப்பிட்டே இருப்பாரு, அப்பா இனிமேல் இந்த பஜ்ஜியை சாப்பிடுவோம், பஜ்ஜி திறந்தோம் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, பஜ்ஜி திறந்தோம் துறப்பா, ஆமாங்க. சின்ன இந்த உலகில் இன்பத்தை சின்ன விஷயத்தை திறந்து கூட துறப்போர் தான். நம்மளாம் துறவினா நம்ம செய்யறோம்மா, உடனே எடுத்து லங்கோடா கட்டிங்க நேராக போய் காட்டுக்கு போயிட்டு அவங்க துறவி நெஞ்சு, அப்படி கிடையாதுங்க. இப்போ துறவினா நான் ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் கூட துறப்போதான். திருக்குறள் அற்புதமாக சொல்லுது. ஒரு அசைவம் சாப்பிட்றோம், அசைவத்தை இது பெரிய துறவு. இருக்கிற துறவுலே யார் ஒரு அசைவம் சாப்பிட்றா அது பெரிய துறவுன்னு அற்பம் புலால் மருத்துவத்தில் சொல்லியிருந்தேன். அவன் வருங்க, அதெல்லாம் சிந்திக்கணும். அப்போ திடீர்னு சீரியல் பார்த்துன்னு இனிமேல் நான் சீரியல் நாடகம் பார்க்க மாட்டேன், நீங்கள் ஒரு துறவி. ஒரு அசைவம் சாப்பிட மாட்டேன், நீங்கள் ஒரு துறவி தான். திடீர்னு நான் வெளியே அடிக்கடி போகிறேன், பணம் செலவு பண்ணேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், அது ஒரு துறவு. இனிமேல் நான் வந்து எந்த விஷயத்துலேயும் பற்றோடு இருக்க மாட்டேன், இது ஒரு துறவு தான். அப்போ துறப்போ ஒன்றா துறந்து இதிலே இந்த வாழ்க்கையே நாம் துறப்போம். எப்படி துறப்புறதுன்னா, வெளி உலக துறப்புது இல்லைங்க, மன அளவில் துறப்பு. வெளி உலக துறவு என்பது நிலைக்கு உட்பட்டது கிடையாது. ஏன்னா வெளியே தொந்துட்டு உள்ளே நம்ம ஒரு கட்டுனா யாருக்கு தெரியும் போது உள்ள அளவில் துறக்கணும் அந்த ஏன்னா இறைவன் பார்த்து கொண்டது. இது யாருக்காக செய்யறது, நம்ம ஆன்மா கடை தரணும். இறைவனை வழிபாடு செய்வது பிறர் பார்ப்பதற்காகவோ அப்படி நம்ம செய்தோம்னு சொன்னால் நம்ம அது என்னதுங்க, அது பகட்டு பக்தின்னு. ஆன்மார்த்த பக்தி தான் நம்ம உயர்த்துமே தவிர பகட்டு பக்தி ஒருபோதும் உயர்த்தாது. பகட்டு பக்தி என்பது பிறருக்காக செய்வது. அதனால சொல்லுவாங்க, பரார்த்த பூஜையை காட்டிலும் ஆன்மார்த்த பூஜையே சிறந்தது என்பது சைவத்துடைய கோட்பாடு.
ஏன்னா பரார்த்த பூஜை என்பது பல பேர் முன்னிலையிலே பிரம்மாண்டத்தை காட்டும். ஆனால் ஆத்மார்த்த பூஜையில ஆன்மா ஒடுங்கும். ஏன்னா அங்கே தன்னிச்சிருக்கிறோம். பரார்த்த பூஜையில் அப்படி கிடையாது. இப்போ நான் சாமி அபிஷேகம் பண்ணுவோம், வருவான் அண்ணா பூ இப்படி போடணும், கோகுல் வருவான் பூ இப்படி வை, பட்டை இப்படி வை, இப்போ சாமி அழகாக இருப்பார். அப்போ அங்கே பல பேர் இடர்பாடு வரும். அது பரார்த்த பூஜை, பிறர் புட்டு செய்வது. அன்றைக்கி அண்ணாபிஷேகம் செஞ்சோம், அது பரார்த்த பூஜை. ஆனால் வீட்டிலே செய்யக்கூடிய அந்த ஆத்மார்த்த பூஜை யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே இறைவன் நான், அந்த பூஜை நம்ம ஆன்மாவை உரிய வைக்கும். அந்த இன்பம் பேரின்பம். ஆன்மார்த்த பூஜை தரக்கூடிய இன்பம் வேறு எந்த பூஜையுமே தர. அதை அனுபவிக்கும் போது அது தெரியாது. ஆயின் ஆசிரியர் அவ்வாறு குறிப்பிடவில்லை. எஞ்சி இருப்போரை துறப்போர் என்கிறார். இவரெல்லாம் இனிமேல் முக்தி பெறுவதற்கு உரியவர்கள் என்ற கருத்தில் அப்படி குறிப்பிடுகிறார். துறவாதோர் என்ற சொல்லை பயன்படுத்தினால் அவர்கள் முக்தி பெறுவார்களோ மாட்டார்களோ என்ற ஐயம் எழுவதற்கு இடம் ஏற்படும் அல்லவா? அதுதான் சொன்னேன், அவங்க ஐயம் ஏற்படும். ஆனால் முக்திக்கு தகுதியற்ற உயிர்கள் நீங்கள் எதுவுமே கிடையாது. சில உயிர்களுக்கு முக்தி என்பதே கிடையாது என்றும் மீளா இருளுலகிலேயே அவை கிடக்கும் என்றும் கூறுகிற சமயங்கள் உண்டு. சைவ சித்தாந்தம் அவ்வாறு கூறுவது, சைவ சித்தாந்தம் அவ்வாறு கூறுவதற்கு இங்கே இடமே கிடையாது. அனைத்து உயிர்களுக்கும் முக்தி பெறக்கூடிய அதிகாரம் உண்டு. அவைகள் அனைத்திற்கும் முக்திக்கு உரியவை தான். இங்கே முக்தி அடையாத உயிர்கள் என்று ஒன்றுமே கிடையாது. எதுங்க, புல் பூண்டிலிருந்து 6 அறிவு படித்த மனிதர்கள் வரைக்கும் அனைத்து உயிர்களும் முக்திக்கு உரியனவை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் முக்தி உண்டு. இன்று இல்லையேனும் வருங்காலத்தில் என்றேனும் எஞ்சியுள்ள எல்லா உயிர்களும் வீடு பெற்றே தீரும் என்று உறுதியாக கூறுகிறது சைவ சித்தாந்தம். ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் இல்லைங்க, சுவாமி விட மாட்டார். அதான் நம்ம மாணிக்கவாசகர் பெருந்தகை அற்புதமாக சொல்கின்றார். அடித்து அக்காலம் தீட்டி முன்றதோர் அற்புதம் அறியேனே. சுவாமி அடிப்பார். பாருங்க, இரும்பு உலோகம் இருக்கின்றது, அதை நன்காக காய்ச்சுவார்கள். காய்ச்சி தண்ணியில் துவச்சி அடிப்பார். தங்கம் இருக்குது, அது நன்காக உருக்கி தட்டுவார். அப்போ அடிக்கணும்னா இரும்பு அந்த அடி அடிக்கணும், தங்கத்துக்கு அந்த அளவு அடி தேவை. இரும்பு அந்த அளவு அடித்தாதான், ஏன் இரும்புக்கு அந்த அடி, ஏன் தங்கத்துக்கு அந்த அடி இல்லை? இரும்பு அப்படி அடித்தாதானே அது வணங்கி கத்தியாகும், கடம்பரியாகும், மம்முட்டியாகும். அதே மாதிரி தங்கத்தை அப்படி ஓரளவுக்கு ரொம்ப தட்டா அது எங்கே கொட்டி போடும். பொறுமையாக செஞ்சாதானே அது அணிகலன் ஆகும். அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்றா போல் இறைவன் செய்வான். சில உயிர்கள் பிறக்கும் பொழுதே இறைவனுடைய அந்த வாசனையிலே பிறந்து விடும். அது என்ன, அதோடைய பக்குவம் அப்படி சொல்லவும். அதான் சொல்லுவார் நம்மளுடைய அற்புதமாக, நம்மளுடைய இவர் சண்டேஸ்வர பெருமான் வரலாற்றில் அற்புதமாக சொல்லுவார். விசார சருமர் அப்படின்னு அவருடைய இயற்பெயர். அவர் பாருங்க, மலர் இருக்குது, மலரோடு பிறந்தாராம். யாரு? அந்த அற்புதமாக நம்ம சேக்கிழார் சொல்லிக்கிட்டார். மலரோடு பிறந்தாராம் விசார சருமர். மலர் விரியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? ஒரு செகண்ட். ஒரு மலர் நம்ம ஒரு கவரில் இருக்குது, ஒரு மல்லிப்பூ இருக்குது, இப்படி எடுத்தோன்னா உடனே பூக்குமே இல்லையா? விசார சருமர் பிறந்த உடனே அப்படி மலர்ந்த உடனே மனம் வந்துச்சு. அவர் பிறக்கும் போதே அரும்பா பிறந்துக்குது. அரும்புல பிறந்ததாலே உடனே மலர்ந்து மனம் வந்தது. மலர்ந்தாதான் மனம் வரும். ஏன்னா மனம் வருமா என்ன? அவள் பாருங்க, அதுதான் பக்குவம். நான் போனால் முளைக்கவே இல்லை, மல்லிப்பூ செடியும் முளைக்கல. இங்கே இது எங்கேருந்து மலர் இன்னும் மண்ணுக்குள்ளே மூடி இருக்குது நம்ம உடம்பு. அப்போ அந்த பக்குவத்து எப்போ நிலை? அது அவங்கெல்லாம் பாருங்க, அந்த வெண்ணெய் பக்குவத்திலே இருந்தார். வெண்ணெய் பக்குவத்தில் இருந்ததுனாலே அக்னி பட்ட உடனே நெய்யாக மாறி இருந்துச்சு. இங்கே ஒன்றும் மாடு பில்லு சாப்பிட்டாலே தெரியல. சாப்பிட்டாதானே பால் வர்றதுக்கு, ஒன்றும் பாலே வந்துதான் தெரியல. ஏன்? அதுதான் அஜ்ஞானமாகி இருள். அப்போ அந்த இறைவனை நாட சிந்திச்சிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த நூல்லாம் உண்மையாக சொல்கிறோம், இந்த சைவ சித்தாந்தத்தை உள்ளவாறு கொஞ்சம் நீங்கள் கருத்தில் அப்படி நிறுத்தி சிந்திச்சிங்கன்னா, ஏன்னா சைவ சித்தாந்தம் வந்து சிந்தனைக்குரிய ஒரு நூல். அது வந்து நம்ம தோத்திர நூல் மாதிரி கிடையாது. இதை கேட்பதோடு நிறுத்திட்டா பயன் தராது. இந்த நூலை கேட்டதை சிந்திக்கணும். எப்படி ஞானம் வரும்? ஞானம் எப்படின்னா கேட்டல், சிந்தித்தல். கேட்டதை சிந்திக்கணும். சிந்திக்காமலன்னா அது உள்ளுக்குள்ள ப்ராசஸ் நடக்காது. கேட்டதை சிந்திக்கணும், சிந்தித்து தெளியணும். சும்மா அப்படியே இருக்கக்கூடாது, சிந்திக்கணும். ஏன் எதுக்கு சொல்லுறாரு? அப்படி சிந்திக்கணும்.
அப்புறம் ஒரு நாள் தெளியணும். தெளிந்தால்தான் என்னங்க, நிட்டை குரலாகிய முக்தி நிலையை நம்ம உயிரி. ஏதோ போனங்க, ஐயா சொல்றாருங்க, கேட்டங்க அப்படின்னு அப்படியே இருந்தீங்கன்னா கேட்கலாம். அடுத்த வாட்டி கேட்கணும், அப்படியே புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும் ஒழிய அது என்னங்க சிந்திக்க. அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வகுப்பு முடிக்கும் போது கருப்பொருளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இதையாச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நம்ம இதை, அதனால் இது யூடியூப்பில் போடுறதுக்கான காரணமும் அதனால தான். இங்கே நீங்கள் கேட்டுட்டு போயிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஒரு நாள் 2 நாள் மீண்டும் மீண்டும் பார்க்கணும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம 13 யூடியூப்பில் ஃபுல்லாக போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் வந்து பார்க்கணும். பார்த்துட்டே இருந்தால் தான் உங்கள் அது கருத்தில் பதியும். கருத்தில் பதிந்தால் தான் செயலுக்கு எந்த விஷயமே கருத்தில் பதிலாம் செயலுக்கு வராது. சின்ன வயசுலேருந்தே குழந்தை, இப்போ பாப்பா சின்ன வயசுலேருந்தே பல்லு வலிக்கினே இருந்தால் பழக்கம் வரும். 10 வயசு வரைக்கும் அதுவாக வலிக்கிட்டு விட்டாது, எப்படி வழக்கம்? பழக்கம் அந்த செயல் தானே அந்த நடைமுறைக்கு வருது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்தால்தான் அது பழக்கமாக மாறும். எடுத்த உடனே சிவாய நம்மனா வராது. நம்ம வீட்டில் வரும் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி தரணும். சிவாய நம்ம சொல்லு, சிவாய நம்ம சொல்லு. அதான் நற்றவா உன்னை நான் மறந்தா கூட நான் மறக்கக்கூடாது. எப்படி சொல்ல, நான் மறக்கினும் நான் மறக்கக்கூடாது. நானா நம்ம உடம்ப சொல்கிறேன், நானா என்னோட நாக்க சொல்கிறேன். அப்போ அதுல என்ன புரியுது, உயிரையும் உடலையும் தனித்தனியாக சொல்கிறாரு பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த ஒரு வரிலே எவ்வளோ நற்றவா உன்னை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா இந்த உடம்பு, நான் சொல்கிறது உயிர். இப்போ நான் ஜட பொருள் இது மறந்துடும். ஆனால் என்ன உயிர் உன்னை மறக்கக்கூடாது. அதான் நான் மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சொன்னது இந்த ஜட பொருள் உடம்பு. அடுத்த சொன்ன நான் என் பேச்சு என்பது சப்தம் என்பது நாதத்தோடு தொடர்பு கொண்டது. அப்போ என்னோட சத்தம் மறக்கக்கூடாது, உன்னை மறக்கக்கூடாது. அதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுன்னா நமச்சிவாய. அற்புதமாக சொல்கிறேன் பஞ்சாட்சரத்தை எல்லாம். அந்த உறுதி பற்றி உமாபதி சிவம் எஞ்சி உள்ளவர்களும் இனிமேல் முத்தி பெறுவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர்களை துறப்போர் என்று கூறி குறிப்பிடுகிறார் என்று கொள்ளலாம். அதான் பாருங்க, அது நம்பிக்கையோடு உமாபதி சிவனார் நம்பிக்கையோடு சொல்றாரு. நம்மளாம் முக்தி அடையணும்னு அவர் ஆசீர்வாதமும் செய்தார். குரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கட்சி எவ்வளோ பேர் புண்ணியம் தெரியுமாங்க. அவரோட வாயாலே சொல்லுகிறார், நீங்கள் அனைத்து உயிர்களும் முக்திக்கு உரியவர்கள். அதை பின்பற்றி நம்ம என்னங்க ஒன்றும் நீங்கள் செய்வானாங்க, தொடர்ந்து சிவபூஜை சிவபெருமான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிங்க. ஒன்றும் சொல்லலை, என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து நீங்கள் வழிபாடை மட்டும் விடாமல் செய்யுங்கள், முக்தி தானே வந்து ஏதும். முக்திக்காக இங்கே நீங்கள் எதுவுமே வேறு எதுவும் நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், போட வேண்டாம். ஐயா அங்கே முக்தினாங்க கடையில் கொடு, ஏன்னா கற்கண்டா இல்லை வெள்ளம் வாங்க போய் 1/4 கிலோ 1 கிலோ வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து சுவாமி வழிபாடு செய்துகிட்டே இருந்தால் நம்மை தேடி இறைவனுடைய திருவருள் வரும் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்கிறார் பாருங்க, நமச்சிவாய சொல்லணும். அந்த பஞ்சாட்சரம் தான் நம்ம முக்திக்கு உரியது. முக்திக்கு உரியது எதுங்க ஐயான்னீங்கன்னா பஞ்சாட்சரம் சொல்லுதல். அதுதான் முக்திக்கு உபாயமாகிய மந்திரம். அதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட 8ஆம் அதிகாரத்திலே வரும்போது, அது 9ஆம் அதிகாரத்திலே திருவைந்தெழுத்தின் பெருமை, அதை நம்ம 9ஆவது அதிகாரத்தில் விரிவாக பார்க்க இருக்கோம். அதெல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக இன்னும் உங்கள் உயிரெலாம் இன்னும் அது கேட்பதற்கு அவா கொண்டு நீங்கள் இருக்கணும். அதெல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் பஞ்சாட்சரத்தோட பெருமைலாம் அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் பஞ்சாட்சரத்து மேலே இன்னும் மதிப்பு ரொம்ப அதிகமாகிடும். அப்போ தான் நீங்கள் இன்னும் அது மேலே அது அற்புதமாக சொன்ன நாவுக்கு நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவீச்சையும், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவீச்சையும், நமச்சிவாயவே நாவினன்றே தூமே, நமச்சிவாயவே நாவினின்றே தூமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அப்புறம் நமச்சிவாய தான் நம்ம நன்னெறி காட்டும். ஐயா எதுங்க ஞானம்? நமச்சிவாயதாயா ஞானம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நாவினின்று எத்துமே, நமச்சிவாயவே உங்களுக்கு நன்னெறி காட்டும். அப்போ நமச்சிவாய தாங்க நம்மளுக்கு எது காட்டுங்க? நன்னெறி நம்மளுக்கு காட்டும். அதான் நம்ம ஞாபகம் வச்சு நமச்சிவாய என்று சொன்னால் போதும்
எல்லா நன்மைகளும் வரும் என்று அற்புதமாக சொல்கின்றார் நமது ஆசிரியர். இதெல்லாம் நல்லா கருத்தூண்டு சிந்தையில் வைத்துக்கொண்டு என்றைக்குமே நம்ம நமச்சிவாயம் சொல்லுங்கள், நம்மலாம் கடை தேர இதுதான் வழி என்று சொல்லி இந்த முதற்குரட்பாவை நாம் நிறைவு செய்யணும்.